இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கு எல்லாருக்குமே நம்ம வீடியோ போட்டுட்டோம். கிரிமினல்ஸ்க்காகவும் இன்னைக்கு நம்ம வீடியோ போடலாமா? எஸ், இன்னைக்கு கிரைம் வொக்காபுலரி தான் பார்க்க போறோம். திருடுறதுக்கு என்ன சொல்வீங்க இங்கிலீஷ்ல? எஸ், ஸ்டீலிங். ஸ்டீலிங், ஸ்டீல் அப்படின்னாக்கா இரும்புக்கு வந்து STEEL, இது வந்து STEAL. ஓகே, ஸ்டீல்னா யாருக்கும் தெரியாம ஒரு பொருளை அம்மாவோட பர்ஸ்ல இருந்து எடுக்கிறீங்க, அதெல்லாம் வந்து ஸ்டீலிங் கணக்குல தான் வரணும். அடுத்தது அடிச்சு திருடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. தீரன் படத்துல வரும் இல்லையா, அந்த மாதிரி அடித்தடி பண்ணி ஒருத்தங்க கிட்ட இருந்து பொருள் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேரு ராபரி. அடிச்சு நீ வண்டியில போகும்போது உங்களை அடிச்சு போட்டுட்டு உங்களோட பணம், பர்ஸ் எல்லாம் அதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா, செயின் எல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னா அதெல்லாம் ராபரி கணக்குல தான் வரணும். அடுத்தது அசால்ட்டா இங்கிலீஷ் கத்துக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அசால்ட்டுங்கிற வார்த்தைக்கு ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அசால்ட்னா அட்டாக். ஆக்சுவலி அட்டாக் பண்ணி ஒருத்தங்கள அட்டாக் பண்றாங்க அப்படின்னாக்கா அசால்ட்ங்கிற வார்த்தை தான் இங்கிலீஷ்ல ஆக்சுவலி யூஸ் பண்ணணும். யாரையாவது போறாங்க, அவங்கள தாக்குறாங்க அப்படின்னாக்கா அதுக்கான கரெக்டான வார்த்தை வந்து இங்கிலீஷ்ல அசால்ட். அடுத்தது ஃபாரின்ல பாத்தீங்கன்னாக்கா, முதல்ல ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம், சில டிகேட்ஸ்க்கு முன்னாடி வெளிநாட்டுக்காரங்களா இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த அந்த உள்ளூர்காரங்க வந்து அவங்கள ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்லயே அவங்கள அடிச்சு அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க. சோ அந்த மாதிரி எடுத்துட்டு போறதுக்கு பேரு மக்கிங். மக்கிங் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அது ரொம்ப சர்வசாதாரணமா இருந்துச்சு ஒரு பீரியட்ல. சோ மக்கிங் அப்படின்னாக்கா பப்ளிக் பிளேஸ்ல ஒருத்தங்களை அடிக்கிறது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா, வேணும்னே தீ வைப்பாங்க பாத்திருக்கீங்களா? காட்டுக்காகட்டும், குடிசைக்காகட்டும், அந்த மாதிரி இடத்துல வேணும்னே தீ வைக்கிறதெல்லாம் அர்சான். அர்சான் அப்படின்னு சொன்னோம்னாக்கா வேணும்னே டெலிபரேட்டா தீ வைக்கிறதுக்கு அப்படிதான் சொல்லணும். அடுத்தது கொலை பண்றது. கொலை பண்றதுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். இட் இஸ் எஸ், மர்டர். மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் அந்த மாதிரியான வார்த்தைகள் தான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா, கடையில போய் யாருக்கும் தெரியாம திருடுவாங்க தெரியுங்களா? சில பேரு கடையில கடைக்காரருக்கு தெரியாம பொருள் திருடுறதுக்கு பேரு ஷாப் லிஃப்டிங். ஷாப் லிஃப்டிங். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா, கிட்னாப் பண்றது. ஒருத்தங்களை ஏதாவது ஒரு வேணும், அதை நீங்க பண்ணுனாக்கா தான் நாங்க இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது எடுத்துட்டு போயிடுறது, அதெல்லாம் கிட்னாப்பிங்ல வரும், கடத்தல். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா பிளாக்மெயிலிங். ஒருத்தவங்களுடைய சீக்ரெட், எதையாவது ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்த வெளிப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்றதுக்கு பேரு பிளாக்மெயிலிங். சோ இதெல்லாம் தான் கிரிமினல்ஸ்க்கான வொக்காபுலரி. இதெல்லாம் பாத்துக்கோங்க. நம்ம கிரைம் மூவிஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் படிச்சுட்டு அந்த மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.